ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான அந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் பாடவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற உம்முடைய அடியாரை மறைத்து நான் சிறுகவும் நீர் பெருகவும் ஜெபிக்கிறேன். எல்லா மகிமையும் இது ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்கார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து இந்த காலை ஆராதனையிலே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னையும் அன்போடு அழைத்து பயன்படுத்துகிற நம்முடைய சபையின் குருவானவர்கள் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி கூறுகிறேன். அவர்களோடு இணைந்து சபையின் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி கூறுகிறேன். ஆமென். அல்லேலூயா. நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். போதும். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆண்டவர் ஒரு மனிதனிடத்திலே சொப்பனத்திலே அவனிடத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். வேறு யாரிடத்திலாகிலும் ஆண்டவர் இப்படி கேட்டது உண்டா அப்படி நம்ம பார்ப்போமானால் ஆண்டவர் வேறு விதமாக கேட்டிருக்கிறார். பர்திமி என்கிற ஒரு மனுஷனிடத்திலே ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டார். இதே போல் 38 வருடங்களாக பெதஸ்தா குளத்தினருகே படுத்திருந்த ஒரு மனுஷனிடத்தில் ஆண்டவர் கேட்டார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டார். ஆனால் சாலமோனிடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். தேவன் சாலமோனிடத்தில் எந்த விதமான நிபந்தனையோ அளவையோ நிர்ணயிக்காமல் நீ எதுவானாலும் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். அப்பொழுது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், சாலமோன் கர்த்தரிடத்திலே ஞானத்தை கேட்டான் என்று தெரியும். ஆகவே ஆண்டவர் அந்த காரியத்தை சாலமோன் கேட்டதுனால 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்ததாம்? உகந்த விண்ணப்பமாக இருந்தது. உகந்த விண்ணப்பம் என்றால் என்ன? அவருக்கு ரொம்ப பிடித்த காரியமாக இருந்தது. ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்பது உகந்த காரியமா அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், கேட்டது உகந்த காரியம் அல்ல, ஞானத்தை எதற்காக கேட்டான் அதான் ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், நல்லது தான். ஆனால் என்ன பர்பஸ்க்காக கேட்குறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்ப்பார். இங்கே சால் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக இருக்கிறார். அவர் இளைஞன், அப்போதான் அவர் இளைஞனாக இருக்கிறார். அவர் ஆண்டவரிடத்தில் வேறு எந்த விதமான காரியத்தையும் கேட்டிருந்தாலும் ஆண்டவர் கொடுத்திருப்பார். அவனுக்கு நியாயமான முக்கியமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் அவன் அதையெல்லாம் கேட்காமல் ஏன் ஞானத்தை கேட்டான்? அதுதான் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக தெரிந்தது. ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் தகப்பனாகிய ஸ்தானத்திலே நீர் ராஜா வைத்திருக்கிறீர். நான் யார்? நான் போக்குவரவு அறியாத ஒரு சிறுவனாக இருக்கிறேன். அப்படியானால் அவன் என்ன நினைக்கிறான் என்றால், நான் ஒரு இளைஞன், ஒரு சிறியவன், என்னை ராஜா என்கிற அந்த அதிகாரத்தில், அந்த மேன்மையான ஸ்தானத்தில் என்னை வைத்திருக்கிறீர். என் தகப்பனாகிய தாவீதுக்கு எத்தனையோ இன்னும் நிறைய குமாரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்து என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் என்னை ராஜா வைக்கிறேன். நான் யார்? நான் ஒரு சிறுவனாய் இருக்கிறேன். அவன் முதலாவது தன்னை தாழ்த்துகிறான். நினைச்சிருக்கலாம்,
என்னை ராஜாவாக்கி இருக்காருன்னா சும்மாவா? எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லாமல் ஞானம் இல்லாமல் அந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் அப்படி தெரிஞ்சு தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கல. அவன் சொல்லுகிறான், நானும் போக்குவரவு அறியாத சிறுவனாக இருக்கிறேன். ஆகவே என்னை உமது ஜனத்தின் நடுவே என்னை நினைச்சிருக்கிறீர், ராஜாவாக வச்சிருக்கிறீர். இவர்கள்லாம் யார்? உமது ஜனம். இவர்கள் உமது ஜனத்தின் நடுவே அடியேன் இருக்கிறேன். ஆகவே உமது ஜனத்தை நான் நல்வழிப்படுத்த வேண்டுமானால், உமது ஜனத்திற்கு நான் நல்லது தீமையது என்று வகையிருக்க வேண்டுமானால், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அப்படியானால் சாலமோன் என்ன கேட்கிறாரு? தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளே அவர் நோக்குகிறார். அதான் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 4-5 வசனத்தில் வாசிக்கும். அவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளையே. அவன் பிறருடைய நலனை பேணி, பிறர் நலனில் அக்கறை கொண்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இவர்கள் உமது ஜனம், இவர்கள் உமது மக்கள், இவர்களை நான் சரியாக நடத்த வேண்டுமானால் எனக்கு போதிய ஞானம் எனக்கு கிடையாது, நான் ஞானத்தில் குறை உள்ளவன். ஆகவே உமது ஜனத்தை நான் சரியாக நடத்தணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு தேவையான ஞானம் தேவை. ஆண்டவருக்கு இந்த காரியம்தான் உகந்த விண்ணப்பமாக இருந்தது. இந்த காரியம் நினைத்திருந்தால் இவன் ஆண்டவரிடத்தில் நியாயமான, அவசியமான, முக்கியமான நிறைய தேவைகள் இவனுக்கு இருக்கிறது. கேட்டிருந்தாலும் கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொல்லுகிறார்? நீ விரும்புகிறதை கேள், அப்படிதான் சொன்னார். அந்த விருப்பத்திலும் சுயநலம் அல்ல, பிறர் நலம் அவன் நாடுகிறான். அதான் ரொம்ப முக்கியம். ஞானத்தை கேட்டான் என்று நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். பொதுவாக இப்போ நம்ம முன்னாக ஆண்டவர் தோன்றி நம்மிடத்தில் அந்த கேள்வியை கேட்டிருப்பாரானால் நம்ம எதை கேட்டிருப்போம்? உங்களுக்கு முன்பாகவோ இல்லை எனக்கு முன்பாகவோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்னு என்னிடத்தில் கேட்டிருப்பாரானால் கூடுமான வரைக்கும் நிறைய பேர் பணத்தை தான் கேட்டிருப்பாங்க. தவறு கிடையாது, பணம் அவசியம், எல்லாவற்றுக்கும் உதவும், அது நமக்கு தேவை உண்மையிலே. ஆனால் நம்ம பணத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டிருப்போம்? கூடுமான வரைக்கும் இன்னொன்று என்னன்னா, அநேகர் பூமிக்குரிய காரியத்தையே நம்ம கேட்டிருப்போம். இதுக்கு தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? பெரிய விண்ணப்பங்களை அவருக்கு முன்பாக வைப்போம். ஆனால் சாலமோன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமது ஜனத்தை, அங்கே நீங்கள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 8ஆம் வசனத்தை 7-8 வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா, இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனை என் தகப்பனாய் தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லட்சத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். 3 முறை அவர் சொல்கிறார், உமது ஜனம், உமது ஜனம், உமது ஜனம். அப்போனா எவ்வளவு பயத்தோடு அவன் அந்த ஜனத்தை நடத்திப்பான். நான் ராஜா, நீங்கள் எல்லாரும் என் குடிகள், என் மக்கள், என் பேச்சை தான் நீங்கள் கேட்கணும். அந்த எண்ணமே அவருக்கு வந்திருக்காது. ஏன்னா அவனுடைய சிந்தையில் இருந்தது என்னன்னா, இவர்கள் ஆண்டவருடைய ஜனம், இவர்கள் ஆண்டவருடைய மக்கள், இவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவங்களை நடத்துவதற்கு தான் என்னை ராஜாவை வச்சிருக்கிறாரு. அந்த சிந்தையோடு அவன் இருந்தது. தன்னை நம்பி ஆண்டவர் ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கிறாரு, தன்னை நம்பி ஒரு கூட்டங்கள் இருக்கிறது, இவர்களை நான் சரியாக நடத்தணும். ஆண்டவர் உன் இருதயத்தை பார்த்தார். அப்போ தன்னலம் நாடாமல் பிறர் நலம் நாடுகிறான் என்பதை ஆண்டவர் கண்டு அங்கே சொல்லுகிறார், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஞானம் ரொம்ப முக்கியம். அதனால் அதை ஒரு ஞானத்தை கேட்டு, இப்போ நம்மளாம் ஆண்டவர் நமக்கு முன்பாக தோன்றி உனக்கு என்ன ஒன்று கேட்டால் நம்ம ஞானத்தை கேட்டு இருந்திருப்போமா? ஞானத்தை கேட்டு இருந்திருப்போமா? ஏன் அதை கேட்டிருக்க மாட்டோம்? ஏன்னா அதோடைய விலை நமக்கு தெரியல, அதோடைய மதிப்பு தெரியல நமக்கு. ஆனால் சாலமோன் அதை அறிந்திருந்த அப்படிதான் சொல்றாரு, ஞானமே முக்கியம், நீ என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். மனுஷனுடைய ஞானம் அவனுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும்.
ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் அப்படின்லாம் அவர் தன்னுடைய பிரசங்கியிலும் நீதிமொழியிலும் சொல்லிட்டே வரார். நீங்கள் இச்சிக்கப்படத்தக்கதொன்றும் அதுக்கு நிகர் அல்ல. அதுக்கு எதுவுமே நிகராக முடியாது. முத்துக்களை பார்க்கணும் வெளியேறப்பட்டது ஞானமும் அப்படிலாம் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் அவர் எழுதும்போது கூட, நீங்கள் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. நம்ம கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள், தருணங்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது நம்ம ஞானமாக அதை செயல்படுத்தணும். சிலர் ஞானம் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற எல்லாவற்றையும் வீணாய் செலவழித்து இளையகுமாரனை போல் என்ன ஆயிடுவாங்க, எல்லாம் போனதுக்கப்புறம் தான் புத்தி தெளிஞ்சு தான். அப்படி போயிருக்கக்கூடாது. அப்போ எல்லாவற்றுக்கும் முக்கியமானது ஞானம் தேவை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் பிதாவிடத்தில் கேட்க கடவன். வேதத்தில் ஆண்டவரே சொல்லுகிற தேவன்கிட்ட கேளுங்க. நீங்கள் என்ன ஒரு அவல நிலை என்றால், வேதம் எதையெல்லாம் கேட்க சொல்லுகிறதோ அதை கேட்க மாட்டாங்க. ஆனால் மற்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுவார்கள், கேட்டு பெற்றுக்கொள்வார்கள், நல்லது தான். ஆனால் ஆண்டவரே சொல்லுவார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் பேசுறது கூட நமக்கு ஞானம் தேவைங்க. நிறைய விஷயங்களை நம்ம ஞானமாக பேசாமல், நம்ம ஞானமாக சில விஷயங்களை கையாளாமல் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பாடுகள் கடந்து சந்திக்க வேண்டிய சூழலாக இருக்கு. ஆனால் சாலமோன் அந்த இடத்துல தமது ஜனத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் அதை பார்த்து சொல்லுகிறார், சாலமோனே, நீ கேட்கறதுக்கு அறிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது என்பதை 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 11 வசனத்தில் வாசிங்க. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, பாருங்க, ஆண்டவரே சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் நான் சொன்னேன். நீ நினைச்சிருந்தா, ஆண்டவரே நான் இப்பொழுது இளைஞன், ரொம்ப நாள உயிர் வாழணும் ஆண்டவரே, எனக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி நீடித்த நாட்களை கேளாமலும் சொல்லுகிறார். சாலமோன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நீர் இப்பொழுதுதான் என் தகப்பன் ஸ்தானத்தில் ராஜா வைக்கிறீர்கள், நான் தேசத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும், அதுக்கு பணம் எனக்கு ரொம்ப அவசியமாக தேவை என்ற ஐஸ்வர்யத்தை கேளாமலும் அவர் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்னை நீர் இப்போதான் ராஜா வைக்கிறீர், நான் இளைஞன், சுற்றிலும் எத்தனை எதிரிகளை என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவன் சின்ன பையன், பொடி பையன், இவனை அழித்து இவன் ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், நிறைய சத்துருக்கள் எனக்கு இருக்கிறாங்க, ஒருவே இருக்கக்கூடாது, எல்லாரும் என் கையில் ஒப்பு கொடுங்கள் சொல்லி சத்துருக்களுடைய பிராணனை கேளாமலும். வேற ஒரு ராஜாவா இருந்திருந்தால் இதை தான் கேட்டிருப்பாங்க. ஆண்டவரே சொல்லுகிறார், நீ உனக்கு நீடித்த நாளை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களுடைய பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால், ஆண்டவரே சொல்லுகிறார், நீ கேட்டதுனால அவர் என்ன சொல்கிறார், உன் வார்த்தையின்படி செய்தேன், உனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஆண்டவர் எப்படி விசேஷப்படுத்துறார் பாருங்க. அவன் அந்த இடத்துல என்னது கேட்டான், அவனுடைய விண்ணப்பம் தான், அவனுடைய விண்ணப்பத்தை தான் பார்க்கிறார், விண்ணத்தை பார்க்கிறாரா, இருதயத்தை பார்க்கிறாரு. ஏன்னா எந்த ஒன்று இருதயத்திலிருந்து தான் வருது. அவன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, கர்த்தர் நம்ம கையில் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இவன் கேட்கறதுக்கு அறிய எத்தனையோ விஷயங்களை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், சுட்டி காட்டுகிறார். அதெல்லாம் கேட்டிருந்தாலும் கர்த்தர் கொடுத்துருப்பாரு. ஆனால் நீ அதெல்லாம் கேட்காம என் ஜனத்தை நீ நல்வழிப்படுத்த வேண்டும், நீ பிறர் நலம் நாடுகிறாய், பிறர் நலனை அக்கறைப்படுகிறாய், அதை ஆண்டவர் பார்த்தார். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். இன்றைய உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது, சுயநலமாக, தன்னலமாக, தற்பிரியர். கடைசி காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தற்பிரியராக இருப்பார்கள். யாரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளை பற்றி வேதனை சொல்லுது, மனுஷர் மேல் மனுஷருக்கு அன்பு உண்டாயிருக்க கடவுள்.
எவ்வளவு அங்கே விஞ்ஞானம் பெருகுதோ, அறிவு பெருகுதோ, மனுஷர் மேல் மனுஷருக்கு இருக்கிற அன்பு தணிந்து கொண்டே போகும். ஆனால் தேவ பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய அன்பு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்குறோம், மனுஷர் மேல் மனுஷருக்கு இருக்கிற அன்புகள் இப்போ குறைந்து கொண்டு தான் போகுது, தணிந்து போகுது, தற்பிரியர்களாக இருப்பார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், அவனவன் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். அதே 1 கொரிந்தியர் 10:32 அவர் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது வாசி, நான் என் சுய பிரயோஜனத்தையே தேடாமல் பாரு அவர் சொல்லுகிறார், தான் சுய பிரயோஜனத்தை தேடாமல். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? அவனவன் தனக்கானவைகள் அல்ல. பிலிப்பியர் 2:4-5 நீங்கள் வாசிக்கிற வேளையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. அதுதாங்க கிறிஸ்துவின் சிந்தைங்கிறது. என்னன்னா, நீங்கள் ரோமர் 15 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கம் என்ன? இழந்து போனதை தேடும்படி தான் வந்தார். மகிமையை விட்டு எல்லாவற்றையும் விட்டு தொடர்ந்து இந்த பூமிக்கு வந்தவருடைய நோக்கம் என்னன்னா, மனுஷனை தேடி வந்தார். இழந்தார், மனுஷனை இழந்ததுனால தேடி வந்தார். எதை இழந்தார்? பணத்தை இழந்தாரா? இல்லை, தன் சாயலின் படி சிட்சிக்கப்பட்ட மனுஷனை இழந்தார். அந்த மனிதனை மீட்டுக் கொள்ளும்படி வந்தார். அப்ப தனக்காக வரவில்லை, தனக்கு ஒரு ராஜ்யம், தனக்கு ஒரு பெயர், தனக்கு ஒரு பிரஸ்தாபத்தை உண்டாக்க வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு வரவில்லை, மனுஷனை மீட்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு கதையை நான் கேட்டிருக்கேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜாவுக்கு பிறந்த நாள் வந்தது. அப்போ ராஜா அரண்மனையில் எல்லாரும் சொன்னார்கள், ராஜாவுடைய பிறந்த நாள் அன்று யாரெல்லாம் ராஜாவை புகழ்ந்து பாடுகிறார்களோ அவர்களுக்கு ராஜா தக்க பரிசுகளை வழங்குவார், என்ன கேட்டாலும் ராஜா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பறைசாட்டினார்கள். அப்பொழுது அந்த ராஜா இருக்கிற அந்த பகுதியில் சில கிராமங்கள்லேருந்து ஒரு 4 புலவர்கள் வந்தாங்க. ஒரு கிராமத்திலேருந்து 4 புலவர்கள் இந்த பிறந்த நாள் வந்து அரண்மனைக்கு வந்து ராஜாவை நல்லா புகழ்ந்து பாடினார். அப்போ ராஜா முடிவில் சொன்னார், எல்லாருமே நல்லா சூப்பராக பாடினீங்க, ஒருத்தருக்கு குறைவாக யாரும் நிகரில்லாதபடி நல்லா பாடினீங்க, ஆகவே உங்களுக்கு என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு ராஜா சொன்னார். அப்போ முதலாவது ஒரு புலவரை கூப்பிட்டு கேட்குறார், உனக்கு என்ன வேண்டும்? அப்போ சொல்ல, ராஜா ரொம்ப நாளாக நான் கால்நடையாக போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு குதிரை வண்டி வேணும். அப்போ ராஜா சொன்னார், ஆணை இடுகிறேன், நிறைவேற்றுங்கள். இன்னொரு புலவரை கூப்பிட்டு கேட்குறார், உனக்கு என்ன வேண்டும்? ராஜா, ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், பணம் இல்லைன்னு. ராஜாவின் கஜனாவில் இருந்து அவன் எவ்வளோ பணம் கேட்குறாரோ கொடுத்து அனுப்புங்க. மூன்றாவது ஒரு புலவர் வந்தார், சொல்கிறார், ராஜா ரொம்ப நாளாக நான் குடியிருக்கிற வீடு கிடையாது, தெருவில் தான் அப்பப்போ கிடைக்கிற இடங்கள் அப்படி திண்ணையில் படுத்து எழுந்திக்கிறேன். அப்போ அரண்மனையிலேருந்து உத்தரவிடுகிறார், அவருக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுங்கள். 3 பேரும் அவர்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டார்கள். கடைசியாக ஒரு புலவர் வருகிறார், உனக்கு என்ன வேண்டும் அப்படி சொன்ன பொழுது அவர் சொன்னார், ராஜா ஒரு நாள் மாலை வேளையில் என் வீட்டிற்கு நீங்கள் வந்து ஒரு கப் தேநீர் அருந்த வேண்டும் அப்படின்னார். ஒரு கப் காஃபி என் வீட்டில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், குடிக்கணும்னு எல்லாரும் சிரித்தாங்க. அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் சிரித்தார்கள். பிழைக்க தெரியாத ஆளாக இருப்பானவங்க. ராஜா எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லுகிறார். இவர் எதை கேட்குறாரு, என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து ஒரு கப் காஃபி குடிங்க அப்படிங்கிறார். ராஜாவும் அப்படி முதல்ல அப்படி சிரிச்சுட்டு, சரி பரவாயில்ல, கண்டிப்பாக அதை நிறைவேற்றப்படும் அப்படின்னு ராஜா ஆணையிட்டார். உத்தரவு சொல்லியாச்சு. இப்போது ராஜா கட்டளையிட்டதுனால கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகும்னு சொல்லி அந்த புலவர் இருக்கிற கிராமத்திற்கு ராஜா அரண்மனையிலேருந்து ராஜாவுடைய மந்திரிகள் போகிறார்கள். போகும்பொழுது பார்க்கிறார்கள், மந்திரிகள் போகிற வண்டிகள் அந்த பட்டணத்துக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே போகவே முடியல. ஏன்னா ரோடெல்லாம் எப்படி இருக்குது, படு மோசம். சரி எப்படியோ அப்படி இப்படின்னு கடந்து வந்து அந்த புலவர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே போக வேண்டுமானால் ஒரு பெரிய வாய்க்கால் ஓடுகிறது. அந்த வாய்க்காலுக்குள் இறங்கி தான் அந்த கிராமத்துக்குள்ளே போக வேண்டும். இப்பொழுது மந்திரிகள் பேசுகிறார்கள், நம்ம வண்டியே போக முடியல, ராஜா வண்டியில் போக முடியுமா? சரி எப்படியோ ராஜா ஆணையிட்டார், தண்ணிக்குள்ளே இறங்கி வந்து
புலவர் வீட்டுக்கு போகிறான். புலவர் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு கூரை வீடு. அந்த வீட்டுக்குள் உள்ளே போக வேண்டுமானால் குனிந்து தான் போக வேண்டும். அப்போ அதையும் பார்க்குறாங்க. ஒவ்வொன்றையும் அவங்க கவனித்து கொண்டு வர்றாங்க. சரி, எல்லாம் பேசி முடிச்சுட்டு புலவரை பார்த்து, ரைட், இத்தனாம் தேதி ராஜா வருவார், கண்டிப்பாக வருவான்னு சொல்லி பார்த்துட்டு திரும்பி வருகிறார்கள். சாயங்கால வேளையில் இருளாகி விட்டது. அப்போ என்ன நடக்குன்னா, ராஜா இந்த ரோட்டில் வரணும்னா முதல்ல எதை போடணும்? ரோட்டை போடணும். ரெண்டாவது, ராஜாவுடைய ரதம் வந்து இப்போ வாக்கியக்குள்ளே இறங்கி வர முடியாது. எதை போடணும்? பாலத்தை போடணும். ராஜா எப்படி தலைகுனிவது? இவர் வீட்டுக்குள்ளே வரும்போது தலைகுனிந்து ராஜா உள்ள போவதா? அப்போ எதை மாற்றணும்? கூரையை மாற்றணும். ராஜா காப்பி குடிச்சிட்டு திரும்பி எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியாது. தெருவெல்லாம் வீதியெல்லாம் எப்படியா இருக்கு? இருளாக இருக்கிறது. ராஜா திரும்பி போகணுன்னா வெளிச்சம் வேணும், லைட்டை போடணும். இதெல்லாம் மந்திரிகள் செய்த பிற்பாடு ஒரு நாள் ராஜா வருகிறார். வந்து இந்த போல் ஒரு வீட்டில் வந்து ஒரு கப் காபி குடிச்சிட்டு, சரிப்பா, உன்னோடு கூட சேர்ந்த மற்ற புலவர்கள் எல்லாமோ அவங்களுக்கு தேர்ந்தெல்லாம் கேட்டாங்க, நீ ஒரு கப் காஃபி தான் வேணும்னு சொல்லி கேட்டியே, என்ன விஷயம் கேட்டார். அவர் சொன்னாரா, ராஜா, ஒருவேளை நான் உங்கள்கிட்ட என்னென்ன கேட்டிருந்தாலும் நீங்கள் என்னை கொடுத்து சந்தோஷமாக அனுப்பியிருப்பீங்க. ஆனால் அது எனக்கு திருப்தி அல்ல. இந்த கிராமத்தின் மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஒன்றுமில்லாத இந்த ரோடுகளில் அவர்கள் போடுறது வர்றதை நான் பார்க்குறேன். கஷ்டப்பட்டு அவர்கள் இந்த தண்ணிக்குள் இறங்கி தான் அவர்கள் எங்கே வேணாலும் வெளியே போகணும். ரெண்டாவது, அவர்கள் திரும்பி வரும்போது சிலலாம் இருளாயிரும். மிருகங்கள் நடமாடுகிற ஒரு இடமா இது இருக்குது. அதனால் என்ன இல்லை, வெளிச்சம் இல்லை. ஆகவே யாம்பற்ற வையகம் மற்றவங்களும் அடையணும். நான் ஒருத்தன் மட்டும் அதை அடைஞ்சிட்டு போயிடக்கூடாது. அந்த ராஜாவே அந்த காரியம் இருதயத்தை தொட்டது. நினச்சிருந்தா அவனுக்குரிய ராஜா கேட்குறாரு, நீ என்ன வேணும் உனக்கு? நீ என்ன கேட்டாலும் தர்றேன். மற்ற 3 பேரும் அப்படி தான் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவனோ தன்னலம் அல்ல, சுயநலம் அல்ல, பிறர் நலம் நாடுகிறான். இப்போ ராஜா என்ன சொன்னாரா, நீ மற்றவர்கள் மேல் இவ்வளோ ஒரு அக்கறையும் கரசனையும் உள்ளவனாக இருந்ததுனால நீ விரும்புகிறதையும் நீ கேளாததையும் நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். ஆண்டவர் சாலமோனுடைய வாழ்க்கையில் அதை தான் செஞ்சார். நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இதுவும் அன்றி, ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும், ஆண்டவர் சொல்றார், நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். சாலமோன் கேளாத ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் பேர் பிரஸ்தாபத்தையும் உனக்கு நான் தர்றேன். யோசித்து பாருங்க. ஆண்டவரே அதை கொடுத்ததுனால சாலமோனுடைய நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாக என்ன செய்யப்படலை, என்னப்படலை. திரளான ஐஸ்வர்யம், வெள்ளியும் பொண்ணும் வந்து குவிது அவன்ட. நீங்கள் இதே காரியத்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஞானமும் வேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னால் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். உனக்கு முன்னாலேயும் உனக்கு பின்னாலேயும் உன்னை போல செல்வத்தில் செழித்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவனும் இருக்க முடியாதுங்கிற ஆண்டவர் பாருங்க. கேட்காமலேயே பணத்தை கொடுக்க முடியும் என்பது சாலமோனுடைய வாழ்க்கையில் ஒரு நிரூபணம். கேட்காமலே பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா அவனுடைய நோக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்முடைய இருதயத்தின் நோக்கங்கள் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையாக இருக்குமானால், நம்முடைய விருப்பங்கள் அது நன்மையானதாக சுயநலம் உள்ளதாக இல்லாமல் இருக்குமானால் நம்ம கேட்காமலே பாருங்க. அவன் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு,
உனக்கு மகிமையை தந்தேன் அப்படின்னா பேர் பிரஸ்தாபம். சாலமோனுடைய நாட்களிலே அவனுடைய முக தரிசனத்தை தேடினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனை பார்க்க தேடுறாங்க, முகத்தை பார்க்கறதுக்கு தேடி வர்றாங்க. தேசத்திலிருந்து ஷேபா நாட்டு ராஜஸ்திரி வெள்ளியோடும் பொன்னோடும் வெளியேறப்பட்ட கந்தக வர்த்தகங்களோடும் வந்து பார்க்குறாங்க. வந்து இவன்கிட்ட குமியுது. இதை யார் செய்கிறார்? கர்த்தர் செய்கிறார். இவன் எதையும் தேடி போகணும் அவசியமே இல்லை, இவனை தேடி வருது எல்லாம். 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் பின்தொடரும். அது என்ன பின்தொடரும்? நான் அதை திரும்பணும் அவசியம் இல்லை. ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, நன்மையும் கிருபையும் அவனை விரட்டுதான், அவனை விரட்டி வருது. அவன் சொல்லுவார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், இல்லை என்னை விரட்டி வரும், என்ன தேடி வரும். ஆனால் இன்றைக்கு என்ன அவ்வளோ நிலை? இங்கு நம்ம நிறைய விஷயத்தை நிறைய பேர் என்ன செய்தாங்க, தேடி ஆடி ஓடுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில் நீங்கள் சரியாக கர்த்தரை பிடிச்சிட்டிங்கன்னா அப்படி போதும். உங்களை நேர்த்தியாக நடத்துவார், ஒன்றும் குறை இருக்காது. ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், வியக்கத்தக்கதாக இருக்கும், வித்தியாசப்படுத்துவார். சாலமோனை வித்தியாசப்படுத்துகிறார். உனக்கு முன்னாலே உனக்கு பின்னாடி, உனக்கு முன்னாலே உனக்கு பின்னாலே உன்னை போல யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன ஒரு மகிமை! அது கர்த்தர் கொடுத்தது. ஒரு மனுஷனுடைய பேரை பெருமைப்படுத்துறதும் கர்த்தர் தான், ஒரு மனுஷனை உயர்த்துறதும் கர்த்தர் தான். இந்த ரெண்டும் கர்த்தருடைய வேலை. ஆனால் இதை நம்ம இன்றைக்கி அதை செய்ய நினைக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ளே அந்த சாலமோனை போல என்ன செய்யணும், தாழ்த்துங்க. அவன் சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம். எத்தனையோ தேவ மனிதர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வச்சுருக்காங்க. சொன்னாங்க, என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், நாங்கள் என் குடும்பம் மனாசையில் இழியுது. ரொம்ப சிறிய கோத்திரத்திலேருந்து ஒரு மனுஷனை ஆண்டவர் ராஜா வைக்கிறாரு, சவுலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, பென்யமீன் கோத்திரம் தான் இருக்கிறதுலே சின்ன கோத்திரம். அந்த சின்ன கோத்திரத்திலிருந்து ஒருத்தனை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா யாரு? சவுல். அவன் ஓடி ஒளிந்து கொள்கிறான். அவனை ராஜாவுக்குன்னு நினைக்கிறாங்க, ஓடி ஒளிந்து கொள்கிறான். அவன் அப்போ பதவியே விரும்பலை. கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு சொல்லி அவனை ராஜாவுக்குங்க. என்ன தாழ்மை இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையும் கனத்தையும் கர்த்தர் கொடுக்கணும்னா கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மையாக இருந்தாலே போதும். அவர் ஏற்ற காலங்களில் நம்மளை அப்படியே உயர்த்துவார். நம்ம நம்மளாவே முயற்சி எடுக்கணும் அவசியமே இல்லை. ஆண்டவரை எல்லாவற்றையும் செய்வார். நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர் தேவன். நம்முடைய நோக்கங்கள் எப்போவுமே இந்த பூமியில் நம்ம பிறர் நலம் நாடி பிறர் நலனில் நீங்கள் அக்கறைப்பட ஆரம்பித்தாலே உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சுவார். எந்த விதத்தில் ஆகிலும் கர்த்தர் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகத்தான் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நிறையவருடைய அவல நிலை என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஆசாரியன் லேவியனுடைய கதையில் நம்ம பார்க்குறோம். அங்கே ஒரு மனிதன் குற்றுயிராய் கிடக்கிறான், கள்ளற்கையில் அகப்பட்டு. அப்பொழுது ஆசாரியன் வந்து என்ன செய்கிறாரான், என்ன செய்கிறார், பக்கமாய் கண்டு விலகி போகிறார். மனுஷர் மேல் அன்பு இல்லாதபடினால அப்படியே விலகி போகிறார். லேவியன் வருகிறான், அவர் வந்து பார்க்க, ஆசாரியனே பேசாமல் போயிட்டார், நமக்கு எதுக்குப்பா உம்பு, அவர் பேசாமல். ஆனால் சமாரியன் ஒருவன் வருகிறான், அவன் மேல் மனதுருகி அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறார். குற்றுயிராய் கிடக்கிற அவன் மேல் மனதுருகி அவன் காயங்களில் எண்ணெய் வார்த்து அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு அவனை சத்திரத்தக்காரனிடத்தில் கொண்டு போய் விட்டு. யோசித்து பாருங்கள். அப்போ மற்ற 2 பேர் என்ன செஞ்சாங்க, நமக்கு எதுக்கு பிரச்சனை, இன்றைக்கி நிறைய காரியங்கள் நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு செய்ய திராணி இருந்தாலும் நமக்கு செய்யக்கூடிய பலன் இருந்தாலும் அந்த லெவலில் ஆண்டவர் நம்மளை வச்சுருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு எதுக்கு பிரச்சனை, விலகி போவோம். அவர்கள் பக்கமாய் கண்டு விலகி போனார்கள். அதான் ஒருத்தர் சொன்னார், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சொல்லுகிறவர்களுக்கு நரகமும் உண்டு அப்படின்னார். அப்படி அல்ல, அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மனிதன் அப்படி கிடக்கிற வேளையில் அவர்கள் கண்டுகொள்ளாமல் போனார்கள். இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு இருக்குதான். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா அது நமக்காக மாத்திரம் அல்ல.
நீங்கள் அப்படி செய்கையில் என்ன செய்வீங்கனால் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பார். ரூத் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ரூத் 2ஆம் அதிகாரத்தில் பெத்லெஹேமுக்குள்ளே வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ரூத் எழும்பி என்ன செய்கிறாண்டால் வயல்வெளிக்கு போக ஆரம்பிக்கிறான். எதற்காக? நகோமியை பராமரிக்கும்படி. அவர் சொல்லியிருக்கலாம், இந்த ஊர் புதுசு, ஆள் புதுசு, இடம் புதுசு, இந்த பெத்லெஹேமில் யாருமே எனக்கு தெரியாது, அது தவிர நான் ஒரு இப்போ வாலிப பெண்ணா கைம்பெண்ணாக வர இருக்கிறேன், நான் எப்படி போகிறது ஊருக்குள்ளே? அவள் குடிசைக்கு வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாக வயல்களத்துக்கு போயிட்டா. தன் மாமியை பராமரிக்கிறதுக்காகவும் அவளை தன்னை பராமரிக்கிறதுக்காகவும் எழும்பி போயாச்சு. 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நகோமி சொல்லுகிறார், நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. 3ஆம் அதிகாரத்தில் போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். 2ஆம் அதிகாரத்தில் நகோமியை பராமரிக்கும்படி ரூத்து செயல்பட ஆரம்பித்தாள். 3ஆம் அதிகாரத்தில் ரூத்தை பராமரிக்கும்படி ஆண்டவர் போவாஸ் எழுப்புறார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். நீங்கள் நன்மை செய்கிறதில் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. மனுஷனை பார்த்து நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. வேதம் சொல்றது, கர்த்தரை நம்பி நன்மை செய். நன்மை செய்யக்கூடிய உங்களுக்கு திராணி இருக்குமானால், இவன் நன்றி கிட்டவங்க, இவனுக்கு எப்படிங்க நம்ம நன்மை செய்கிறது? அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆண்டவர் அப்படி நம்மளை பார்த்துருந்தார்னா நம்ம எத்தனை விஷயங்கள் ஆண்டவருக்கு நன்றி இல்லாமல் இருக்கோமே. நீ அவங்கள பார்க்காதீங்க. மனுஷருக்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல சுபாவத்தை மாற்றாதீர்கள். அது அதோடைய சுபாவம். ஒரு நாள் ஒரு ஓடை ஓரமாக ஒரு சாமியார் போயிருக்கும்போது ஒரு தேள் அந்த தண்ணியில் வந்து அப்படியே ரொம்ப முங்குற மாதிரி வருது. அதோடனே இந்த சாமியார் பார்த்து என்ன செஞ்சாராம், ஒரு இலையை பறித்து அந்த தேளை அந்த இலைக்கு கீழாடி கொடுத்து அப்படி கரையில் கொண்டு வந்து விட்டார். அது நல்ல நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டிடுச்சு அவரை. மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் அப்படி சரின்ட்டு பரவாயில்ல போது அதே தேள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தண்ணியில் போயிடுச்சு. இவர் மறுபடியும் என்ன செய்யறாராம், அதே போல் ஒரு இலையை பறித்து அந்த தேள் ஐயோ தண்ணியில் இப்போ முங்கி செத்துறக்கூடாதுன்னு சொல்லி வெளியே தூக்கி கொடுத்தாரு. மறுபடியும் ஒரு கொட்டு கொட்டிடுச்சு. அப்போ இதை பார்த்த ஒருத்தர் சொல்கிறாராம், முதல்ல தான் நீ தூக்கி விடும்போது கையில் கொட்டிடுச்சு, மறுபடியும் நீர் எப்படி செய்கிறீரோ உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்போ அவர் சொன்னாராம், அது அதனுடைய சுபாவத்தை காட்டுகிறது, நான் என்னுடைய சுபாவத்தை நான் காட்டு. அதற்காக என்னுடைய நல்ல சுபாவத்தை நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, மாற்ற வேண்டியதில்லை. என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய சுபாவம் அப்படித்தான். நான் நன்றி இல்லாதிருந்தாலும் எனக்கு அவர் நன்மை செய்கிறார். நல்லோர் மேலும் சூரியன் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மூலம் மழையை பொழிய பண்ணுகிறார். அவர் அப்படி கரெக்ட் பண்ணி பார்த்தார் அப்படின்னா பூமியில் மழையை நல்லவங்க இருக்கிற இடத்துல மட்டும் மழையை பெய்ய பண்ணுவாரா? பண்ணியிருக்கலாமே. நல்லவங்க இருக்கிற இடத்துல மட்டும் சூரியனை உதிக்க பண்ணியிருக்கலாமே. ஆனால் அவர் அப்படி செய்யலையே. அவதான் ஆண்டு சொல்றோம், உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். மாற்றாதீங்க. மற்றவங்களுக்காக ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்த அந்த கனி கொடுக்கக்கூட சுபாவத்தை மாற்றாதீங்க. அது அவர்களுடைய சுபாவம், பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் சூழ்நிலையிலும் நீங்கள் அவருக்கு பிரியமாய் நீங்கள் நடக்க தேவன் எதிர்பார்க்கிறார். அதாவது தீமையை நன்மையினால் வெல்லு. தீமையை வச்சு வெல்லாத. ஆண்டவர் சொல்ல, தீமையை நன்மையினால் வெல்லு. நல்ல உதாரணம் தாவீது தான். சவுல் எத்தனையோ முறை தாவீதை கொலை செய்ய வந்தாலும் அவனுக்கு நன்மை தான் செய்கிறான். ஒரு முறை அல்ல, 2 முறை, எத்தனையோ முறை அவனை கொல்லதுக்கு ஆட்களை வச்சு அங்கங்கே பதிவுடைய வச்சு தாவீதை எப்படியா பிடிச்சுன்னு நினைக்கிறான். ஆனால் சவுல் வசமாக தாவீதுடைய ஆள் கையில் மாற்றினாலும் நினச்சிருந்தா தாவீது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தூக்கிடுங்க, தூக்கல். 2 முறை வசமாக மாட்டிய பொழுதும் தாவீது அவனை தப்ப வைத்தான். அவன் நன்மை தான் செய்தான். அது தாவீதுக்குள்ளே இருந்த சுபாவம். சவுல் இவனை கொலை செய்ய நினைக்கிறான், கொலை செய்ய நினைக்கிறவனுக்கு நன்மை செய்கிறான் பாருங்க. தேவனுடைய சுபாவம் தாங்க. அதே சவுல் சொல்கிறார், நான் உனக்கு தீமை செய்தேன், நீயோ எனக்கு நன்மை செய்தாய்.
நீ பாக்கியவான், என் குமாரனே நீ மேலும் பலப்படுவாய். கொலை செய்ய வந்தவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டான். இவனுடைய நல்ல கனியுள்ள சுபாவங்கள் அவனை மாற்ற ஆரம்பித்தது. பார்த்தீங்களா? அன்பு தாங்க எல்லாத்தையும் ஜெயிக்கும். அதிகாரமோ நமக்கு இருக்கிற சில காரியங்களை வச்சு நம்ம சில விஷயத்தை ஜெயிக்க நினைக்கிறேன். அன்பினால் எளிதாக நீங்கள் ஜெயிக்கலாம். ஆண்டவர் இயேசு அதை தான் கையாண்டார். ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு நல்லா தெரிஞ்சிச்சு, அவனுக்கு பணிவிட பண்ணுறார. நம்மளாம் என்ன செய்வோம்? அடப்பா, கூட இருந்தே இவ்வளோ துரோகம் பண்ணுறேடா படுவாவி. தன்னை காட்டி கொடுக்குற யூதாஸின் பாதங்களை கழுவினார். எப்படிங்க முடியும்? எப்படி முடியும்? அவருக்கு நல்லா தெரியும் இவன் தான் நம்மளை காட்டி கொடுக்க போகிறான். அவன் பாதத்தை கழுவுறாரு, அவனுக்கு பணிவிட பண்ணுறாரு. யாரால் அப்படி செய்ய முடியும்? அதான் கிறிஸ்துவின் அன்பு. தேவன் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உலகம் சொல்லுவோம் நம்மளை கோலன்னு சொல்லுவோம், பைத்தியக்காரன் சொல்லுவோம், பிழைக்க தெரியாதவன் சொல்லுவோம். இது உலகம். ஆனால் ஆண்டவர் இயேசு பார்வையிலே நீ ஆண்டவருடைய பார்வைக்கு அது உகந்ததாக இருக்கும். கர்த்தர் நம்மளை சும்மா விடுவார் நினைக்கிங்களா? நம்மளை மகிமைப்படுத்துவார். சாலமோனை ஆண்டவர் அப்படியாய் மகிமைப்படுத்தினார். அவனுடைய விண்ணப்பங்கள் தனக்காகல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் பிறருக்காக. நீங்களும் பிறருக்காக மன்றாடுங்கள். ஜெபத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லானது அதுதான். பரிந்து பேச பிறருக்காக, பிறர் நலனில் அக்கறை கொண்டு. முதல்ல ஜெபத்திலே நீங்கள் ஆரம்பிங்க. முதல்ல ஜெபத்தில் ஆரம்பிங்க. பிறருக்காக நல்ல ஜெபிங்க. பிறருடைய கஷ்டங்களை பார்க்கிறீர்கள், துன்பங்களை பார்க்கிறீர்கள், அதற்காக நீங்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் உங்கள் நலனில் அக்கறை கொள்ளுவார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடை. கண்களை மூடுவோம். அன்பின் ஆண்டவரே, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த பூமியிலே நாங்கள் ஒரு சுயநலமாய் தன்னலமாய் வாழாமல் உம்முடைய இரக்கத்தை பெற்றிருக்கிற நாங்கள், உம்முடைய அன்பை பெற்றிருக்கிற நாங்கள், உம்முடைய நன்மையை பெற்றிருக்கிற நாங்கள், எங்களிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் எங்களுக்கு ஈவாகி கொடுத்தது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தான் இன்றைக்கு எங்களை நீர் ஆசீர்வாதமான ஒரு நிலையில் வைத்திருக்கிறீர். நாங்கள் அப்படி செய்கிற வேளையில், மனுஷர் மேல் மனுஷருக்கு அன்பு கூறுகிற வேளையில், மற்றவர்கள் நிலையில் அக்கறைப்படுகிற வேளையில், ஆண்டவரே, சாலமோனை நீர் எப்படியாய் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை